நண்பர்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். சார் கரண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஐன்றது தெரியும். ஐன்றதா மொத்த கரண்டா சார்? கரண்ட் எங்க சார் பாஸ் ஆகுது? ஒரு கண்டக்டர் வழியா பாஸ் ஆகுது. கண்டக்டர் வழியா பாஸ் ஆகும்போது அந்த கண்டக்டரை நான் வந்து ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் இடமா நான் எடுத்துக்கும் போது, ஒரு பர்டிகுலர் வால்யூமா நான் எடுத்துக்கும் போது அதுல கண்டக்டர் எவ்வளவு சார் பாஸ் ஆகுது அப்படின்றது படிக்கிறது தான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் நுண்மாதிரி அப்படிங்கறத நான் படிப்பேன். சரிங்களா? அப்ப இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன். அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அந்த எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குமா, அந்த வெலாசிட்டி நான் என்னன்னு சொல்லுவேன்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவேனா? அப்ப விடி எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? dx by dt அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? கரெக்டா? அப்ப dx will be equal to vd dt க்கு ஈக்குவலா இருக்குமா? சரிங்களா? சார் இந்த எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல போயிட்டு இருக்கா? அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் சார் போகுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு என்னன்னு தெரியுமா? அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அதோட வால்யூம் முதல்ல கால்குலேட் பண்ணுமா? வால்யூம் இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கிளியர்? அப்ப எலக்ட்ரான்ஸ் இந்த பர்டிகுலர், அப்ப எலக்ட்ரான்ஸ் அந்த பர்டிகுலர் வால்யூம்ல போகும்போது நான் கால்குலேட் பண்றேன் எலக்ட்ரான்ஸ் இன் தட் வால்யூம் அப்படின்னு நான் போடும்போது இது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சார்? வால்யூம் இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? சார் வால்யூம் அப்படிங்கிறது என்ன சார்? இந்த இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு சார். சார் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கு சார். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு வால்யூம் கிடைச்சிருமா? ஆப்வியஸா கிடைச்சிருமே. அப்போ a dx into n இது எனக்கு என்ன கொடுக்கும்? எலக்ட்ரான்ஸ் இன் தட் பர்டிகுலர் வால்யூம் அப்படின்றது வந்து எனக்கு கொடுத்துரும். சரிங்க சார். இப்போ இந்த dx இருக்குங்களா சார்? எனக்கு adx அப்படின்றது இருக்காங்க சார். adx into n இருக்கா? இந்த dx ஓட எனக்கு வேல்யூ எனக்கு தெரியுமா? தெரியுமா? ஆமா சார் தெரியும் சார். இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சார். கரெக்ட்டுங்களா? இங்க நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? அப்ப நான் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாங்களா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? a vd dt into n இருக்குமா? கரெக்ட்டுங்களா? சரி சார். சார் இந்த பர்டிகுலர் வால்யூம்ல எனக்கு டோட்டல் சார்ஜ் என்ன சார்? டோட்டல் சார்ஜ் நான் எப்படி சார் சொல்லுவேன்? டோட்டல் சார்ஜ் அத நான் எப்படி சார் சொல்லுவேன்? dq அப்படின்றத சொல்லுவேன். So will be equal to E, which is nothing but the charge of an electron. கரெக்ட்டா? அப்ப into a bd dt into n போடுவேனா? சார் இந்த ne ஒண்ணா சேர்த்துக்கிறேன் சார். ne a vd dt ன்னு போட்டுக்கிறேன் சார். சார் இந்த dt நான் என்ன சார் பண்றேன்? இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு dq இருக்கு சார். dq by dt ஆயிருமா சார் இப்போ? which will be equal to n e a vd ன்னு இருக்குமா? சார் இந்த dq by dt எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே சார். இதுதான் சார் I is equal to dq by dt இப்படிங்கிறது எனக்கு தெரியுமா சார்? அப்ப அந்த dq by dt க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? I is which will be equal to NEA BD அப்படின்றது இருக்கும். புரிஞ்சுங்களா? சோ இததான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவேன். மின்னோட்டத்தின் நுண்மாதிரி. புரிஞ்சுங்களா? அப்போ I அப்படின்னா சார் 1 ஆம்பியர் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். கரெக்டா? அப்ப இன்னும் நான் க்ளோஸா போய் லுக் பண்ணும்போது சோ திஸ் இஸ் த ஃபார்ம். இதுதான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? அப்ப क्वेश्चनல உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி n கொடுத்துறாங்க அப்படின்னா சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும். ஈஸியா நீங்க I என்னன்றதை கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சா? சார் I கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க அப்ப நான் ஓம்ஸ் லாக்கு போவேன்னு போட்டா ஓம்ஸ் லாக்கு இப்போதைக்கு போக கூடாது. புரிஞ்சுங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே சார். இப்போ இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சரியா? அப்ப இந்த பர்டிகுலர் இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குமா சார்? எல்லா மெட்டல்லையுமே ஒரே மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது சார். ஒவ்வொரு மெட்டலுக்குமே அடர்த்தி அப்படிங்கிறது மாறுமா? அப்ப அடர்த்தி அப்படின்றத டென்சிட்டின்னு சொல்லுவாங்க சார். இந்த இடத்துல கரண்ட் டென்சிட்டின்னு இருக்கே, அப்ப அடர்த்தியை பொறுத்து கரண்ட் மாறுமான்னு கேட்டா ஆமா மாறும். அததான் J அப்படின்னு டினோட் பண்றாங்க. அப்ப கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. மின்னோட்ட அடர்த்தி என்பது கடத்தியின் ஓரலகு குறுவெட்டு பரப்பு வழியாக பாயும் மின்னோட்டத்தின் அளவாகும். புரிஞ்சா? மின்னோட்ட அடர்த்தியின் SI அலகு A per meter square அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. The current density is defined as the current per unit area across the cross section of the conductor. அப்ப ஒரு கண்டக்டர் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க ஒரு கண்டக்டர் இருக்கு. இதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கு சார். அப்ப ஒரு per unit ஏரியால எனக்கு எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ அததான் நான் கரண்ட் டென்சிட்டி அப்படின்றது வந்து சொல்றேன். அதுக்கான SI யூனிட் கொடுத்திருக்காங்க பாருங்க. SI யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர் per meter square அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாமா சார்? J அப்படிங்கறது கரண்ட் டென்சிட்டின்னு கொடுத்திருக்காங்க. J is equal to I by A ன்னு இருக்குமா சார்? கரண்ட் per unit cross sectional ஏரியாவா? அதனாலதான் I by A அப்படின்னு போட்டுருங்க சார். சார் இது இன்னும் க்ளோஸ் அப்பா நான் போய் கவனிக்கலாமா சார்? per unit நீங்க சொல்லிட்டீங்க.
அப்ப இன்னும் நான் க்ளோஸாவா போய் நான் என்ன சார் பண்றேன், ஐயோட மைக்ரோஸ்கோபிக் வேல்யூ நான் எழுதிக்கிட்டா, ஐயோட மைக்ரோஸ்கோபிக் வேல்யூ நான் எழுதிக்கும் போது எனக்கு என்னன்னு கிடைக்குது, J is equal to NEAVDன்னு கிடைக்குதா பை ஏவா, கரெக்ட்டுங்களா சார்? ஏ கேன்சல் சார், which is ஏரியா கேன்சல் சார். சோ இங்க இந்த இடத்துல J is equal to NEVDன்னு இருக்குமா சார்? சரி சார். சார் என்னன்னா எனக்கு தெரியும் சார் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈனா சார்ஜ் சார். இந்த VD அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா சார், which is drift velocity நான் சொன்னா, இதை நான் என்னன்னு சொன்னேன் எனக்கு தெரியுமா இது சார், drift velocity சார் இது. இப்போ VD அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னது, மைனஸ் E tau E வெக்டார் பை M இப்படின்றத நான் பார்த்துருக்கோமா. இந்த ஃபார்முலாவை நான் கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன் சார். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன சார் ஆகும், எனக்கு J will be equal to N. ஸோ இது எல்லாமே உள்ள மல்டிப்ளை சிம்பிளிஃபை ஆகி எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் N E ஸ்கொயர் டவு E வெக்டார் பை M இருக்குமா, புரிஞ்சுங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், J வெக்டார் will be equal to மைனஸ் சிக்மா E வெக்டார்னு போட்டுக்குவேன். இந்த சிக்மா அப்படிங்கிறது எதாவது டினோட் பண்ணுது, இந்த சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டியை டினோட் பண்ணுது, புரிஞ்சுங்களா? எதை டினோட் பண்ணுது, கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுது. அப்போ J is equal to சிக்மா. அப்ப நான் எதை எடுத்துக்கிறேன், இந்த மொத்த டேர்மையும் நான் சிக்மாவை எடுத்துக்கிறேன், புரிஞ்சுங்களா? அதாவது வாட் இஸ் த கண்டக்டிவிட்டி அப்படின்னு உங்களுக்கு क्वेश्चन கேட்டு என்னென்ன given அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டவ் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. அப்ப டவ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு முன்னாடியே பார்த்தோமா, டவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a relaxation time or mean free timeனு கொடுப்பாங்க, புரிஞ்சா? ரிலாக்ஸேஷன் டைம் ஆர் மீன் ஃப்ரீ டைம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு சக்சசிவ் கொலிஷன்ஸுக்கு இடையில, அதாவது எலக்ட்ரான்ஸ் உள்ள மூவ் ஆகும்போது இன்னொரு எலக்ட்ரானை போய் இடிக்குது, அப்ப இடிக்கும் போது இட் இஸ் கால்ட் அஸ் கொலிஷன். அப்ப இந்த ரெண்டு சக்சசிவ் அடுத்தடுத்த சக்சசிவ் கொலிஷன்ஸுக்கு இடையில இருக்க டைமை தான் எனக்கு டவ் அப்படின்றத டினோட் பண்றாங்க, புரிஞ்சுங்களா? கரெக்டா? அப்போ டவ் எனக்கு கொடுத்துருக்காங்க சார், எம் எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு இ கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா, புரிஞ்சுங்களா? சோ கரண்ட் டென்சிட்டி சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சோ இது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபைட் பண்றோமா, அப்ப J வெக்டார்னு போட்டீங்களா, அப்ப J வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா E பை கன்வென்ஷன், புரிஞ்சுங்களா? பை கன்வென்ஷன் இட் இஸ் வெக்டார் குவாண்டிட்டி J. அப்போ கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி அப்படிங்கிறதுனால கன்வென்ஷன் பேஸ் பண்ணி, அதாவது முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அப்படின்றத பேஸ் பண்ணி நான் சிக்மா E அப்படின்றத வந்து எடுத்துக்கிறேன், புரிஞ்சா? அப்ப சிக்மான்றது எனக்கு என்ன தெரியுமா, சிக்மா which is equal to NE ஸ்கொயர் டவ் பை M அப்படிங்கிறது தெரியும், கிளியர்? அப்ப சிக்மா அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரிஞ்சுச்சா, அப்ப இந்த சிக்மா அப்படிங்கிறது தான் இது என்னன்னு சொல்லுவாங்க, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. சார் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் கரண்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம், மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லானா என்ன சார், V is equal to I by R அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? சோ இதுதான் என்ன சார், ஓம்ஸ் லா அப்படிங்கிறது தெரியுமா? ஓகே, சோ இதோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் தான் இந்த பர்టిక్యులர் கண்டக்டிவிட்டி அப்படின்றது வந்து சொல்றாங்க. இப்போ அப்படியே ஓம்ஸ் லா வரலாம் பாருங்க. சோ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது, அக்கார்டிங் டு ஓம் என்ன சொல்றாரு அப்படின்னா at a constant temperature the current passing through the conductor. ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா இருக்கும், which means I is directly proportional to V ஆ இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. சார் இது எப்படி சார் டெரைவ் பண்ணாங்க, இது எப்படி சார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. எனக்கு நார்மலா எனக்கு என்ன தெரியும், சோ V is equal to EL, கரெக்ட்டா? சோ இப்படின்றது எனக்கு தெரியுமா? சோ நார்மலா எனக்கு கரண்ட் டென்சிட்டி J is equal to எனக்கு என்ன தெரியும், J is equal to சிக்மா E அப்படின்றது எனக்கு தெரியுமா, கரெக்டா? சோ J is equal to சிக்மா ஈன்றது எனக்கு தெரியுமா? அப்போ இந்த இடத்துல E க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன், E is equal to V by L ன்னு வந்துரும், கரெக்டா? in order to find the microscopic form, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ல இருந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மா நான் டெரைவ் பண்ணலாம், புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான விஷயம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், J is equal to சிக்மா V by L ன்னு நான் போட்டுக்கிறேனா, கரெக்ட்டுங்களா? அப்ப சிக்மா V by L அப்படின்னு நான் போட்டுட்டேன். சார் இந்த J அப்படிங்கறத நான் எப்படி எழுதிக்கலாம் சார், I by A ன்னு எழுதிக்கலாமா? இப்பதானே பார்த்தோம், J current density, current per unit area, unit cross sectional area அப்படின்றது பார்த்தோமா, கரெக்ட்டா? அப்ப I by A அப்படின்றது இருக்கா, சோ இந்த இடத்துல சிக்மா V by L அப்படிங்கிறது இருக்கும். சார் அப்ப V அப்படின்றதான சார் நான் கண்டுபிடிக்கணும், V is equal to I L சிக்மா A. சார் இந்த பர்టిక్యులர் டேர்ம் எதை சார் டினோட் பண்ணுது, L by சிக்மா A அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத டினோட் பண்ணுது. அப்ப V is equal to IR அப்படின்னு நான் போட்டுக்கலாம்,
புரிஞ்சுங்களா? கிடைச்சிருச்சா ஓம்ஸ் லா? சார் ஏன் சார் ஓம்ஸ் லா இப்படி கிடைச்சதுன்னு சொல்றீங்க? சார் I directly proportional to V ன்னு சொன்னா I proportionality எடுத்துட்டு proportionality constant நான் போறேன் I is equal to VR அப்படின்னு வந்துச்சா? அப்போ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லால இருந்து நான் ஆக்சுவல் ஓம்ஸ் லாவை இந்த இடத்துல டெரைவ் பண்ணிருக்கேன். I directly proportional to V அப்படின்றது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். கரெக்ட்டா? சோ I இது ஈக்குவல் டு பண்றேன். கரெக்ட்டா? சோ ஈக்குவல் டு பண்ணும்போது proportionality constant ஒண்ண நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேனா? எஸ், R இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். சோ V by R. I is equal to V by R. என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, ஒரு தடை கம்மியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் அதிகமா போகும். தடை அதிகமாகும் போது கரண்ட் கம்மியா போகும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி சில கிராஃப்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, சோ இந்த இடத்துல இருக்க கிராஃப் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கரண்ட் அகைன்ஸ்ட் வோல்டேஜ் கிராஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த கிராஃப்ல I and V எனக்கு எப்படி சார் இருக்கு? I and V டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கா? அப்ப I இன்க்ரீஸ் ஆச்சுன்னா V இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு கிடைக்கிற கிராஃப் ஸ்ட்ரெயிட் கிராஃப். அப்ப இந்த கிராஃபை ஃபாலோ பண்ற. ஓகே, சோ எனக்கு கிடைக்கிற கிராஃப் ஸ்ட்ரெயிட் கிராஃப். சோ எந்த ஒரு மெட்டீரியலை நான் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குதோ அதை நான் ஓமிக் அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சா? ஓம் விதியை ஃபாலோ பண்ற மெட்டீரியல் பேரு நான் ஓமிக் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சோ எனக்கு கிடைக்கிற ஸ்லோப் எனக்கு என்னவா இருக்கும்? 1/r இருக்கும். புரிஞ்சா? which is 1/r இருக்கும். புரிஞ்சா? which is கண்டக்டன்ஸ் எனக்கு கிடைக்கும், or else கண்டக்டிவிட்டி எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? சோ இந்த இடத்துல ஒரு கர்வ் இருக்கு பாருங்க. சோ இந்த கர்வ் கரெக்ட்டா ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணல. சோ இட் இஸ் கால்ட் as நான் ஓமிக். இதுக்கு பேர் என்னப்பா? நான் ஓமிக் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? சோ அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஓம்ஸ் லா நம்ம பார்த்தாச்சு. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அது இப்ப நான் சார் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படிங்கிறது என்னது? சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவு பை M. சோ இதுதான் சார் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சோ அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர். அதாவது கடத்தியின் மின்தடை பாதிக்கும் காரணிகள். என்னென்ன காரணத்தினால மின்தடைகள் வந்துட்டு அதிகமாகுது கம்மியாகுது, எது அதை டிட்டர்மைன் பண்ணுது, என்ன காரணமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர். அப்ப R is equal to இப்பதான் பார்த்தேன் என்ன அப்படின்னா L by sigma A அப்படின்றத பார்த்தேன். சரிங்களா? R is equal to L by sigma A. இப்பதான் நம்ம பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு ஃபார்ம் R is equal to L by sigma A. சார் இந்த இடத்துல சிக்மா அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? சிக்மா அப்படின்றது கண்டக்டிவிட்டியை டினோட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. சார் கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் எனக்கு என்னது? ரெசிஸ்டிவிட்டி. அப்போ 1/σ அப்படிங்கிறது எனக்கு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியை டினோட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? சரியா? அப்ப எனக்கு இந்த இடத்துல 1/σன்றது இருக்கா சார்? எஸ் இருக்கு. அப்ப நான் இதை என்ன பண்ணுவேன்? வெளியில எடுத்துப்பேன். சோ R 1/σக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டிவிட்டி which is rho. கரெக்ட்டா? அப்ப rho போடுறேன். rho L by A. So this is factors affecting resistance. சார் என்ன சார் ஃபார்முலா கொடுத்துட்டு factors affecting resistance ன்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. சோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு rho L by A அப்படின்றது இருக்கா? அப்ப ரோன்றது என்னது? ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது சோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ரோன்றது ஒரு ஃபேக்டர், எல்ன்றது ஒரு ஃபேக்டர், ஏன்றது ஒரு ஃபேக்டர். புரிஞ்சுங்களா? அப்ப ரோன்றது என்னது? ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டிவிட்டி ஒரு மெட்டீரியலுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் கம்மியா ஃப்ளோ ஆகும். புரிஞ்சா? ஏன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. புரிஞ்சா? அதே லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லென்த் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் டைரக்ட்லி. ஓகே, இதுல எது இன்வெர்ஸ்லி இருக்கு? இந்த இடத்துல போட்டுக்கலாமா? R is directly proportional to rho, R is directly proportional to length, R is inversely proportional to area. அப்ப ஏரியா அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கம்மியாகும். புரிஞ்சுங்களா? ஏன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சோ இந்த இடத்துல அப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு? சார் ரெசிஸ்டிவிட்டியே டிபெண்ட் பண்ணிருக்கு. கரெக்ட்டா? அப்ப ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். லென்த் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப லென்த் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். புரிஞ்சுங்களா? ஓகே, சோ இப்போ ரெசிஸ்டிவிட்டி அதாவது மின்தடை எண் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும்ல? இந்த இப்பதான் பார்த்தோம் சார் rho is equal to அப்ப R is equal to rho L by A அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்ட்டா? அப்ப ரெசிஸ்டிவிட்டினா என்னது? ரெசிஸ்டிவிட்டி is equal to R A by L. அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? அப்ப ரெசிஸ்டிவிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் as a resistance offered to the current flow by a conductor. புரிஞ்சுங்களா? அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட். கிளியருங்களா? அப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் a fixed value. இந்த ரெசிஸ்டிவிட்டி மாறதுனால அந்த ரெசிஸ்டிவிட்டியோட கேட்டகரி மாறுது. கேட்டகரியா என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டர்ஸ் சொல்லுவாங்க, அடுத்து இன்சுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க, செமி கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ்க்கு கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்சுலேட்டர்ஸை கடத்தவே கடத்தாது. அதனால எனக்கு என்ன சொல்லுவாங்க, மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர்ஸை குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடக்கும் கொஞ்சம் கடக்காது, அவ்வளவுதான் செமிகண்டக்டர்ஸ். நம்ம மொபைல் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, ஸோ இது எல்லாமே பேசிக்கா வந்துட்டு செமிகண்டக்டர்ஸ் தான். ஓகே, இப்போ ரெசிஸ்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு காம்போனன்ட்டே இருக்கு. அந்த காம்போனன்ட் பேர் தான் ரெசிஸ்டர் அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டர் அப்படின்னா என்னப்பா, மின் தடையாக்கிகள். புரிஞ்சா சார்? அப்போ ஒரு காம்போனன்ட்டை ஒரு டிவைஸ்க்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட் டிஃபரெண்டா அப்படி மேல கீழே அப்படி மாத்தி மாத்தி வைக்கலாமா? கரெக்டா மாத்தி மாத்தி வைக்கும் போது அங்க ஒரு அலைன்மெண்ட் இருக்கணுமா? அப்ப இந்த அலைன்மெண்ட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. சீரிஸ் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, பேரலல் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அப்ப ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ். சீரிஸ்னா என்னப்பா, தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள். அழகா தமிழ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, தொடர் இணைப்பு. அதாவது ரெசிஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும், அதுதான் தொடர் இணைப்பு. அப்ப when 2 or more resistors are connected end to end, அதான் மேட்டர். புரிஞ்சுங்களா? எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு ரெசிஸ்டர் எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அததான் சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் செல். இப்போ இந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 ரெசிஸ்டர்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. முக்கியமான விஷயம், ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்ல எனக்கு வோல்டேஜ் மாறும், எனக்கு ரெசிஸ்டர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், கரண்ட் மட்டும் மாறாது. வோல்டேஜ் மாறும், கரண்ட் மாறாது. அதான் விஷயம். சரிங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டர்ஸ் இருக்கா, R1 R2 R3 அப்படின்ற ரெசிஸ்டர்ஸ் இருக்கா? அப்போ ரெசிஸ்டர்ஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கா? சரி, ஓகே சார். அப்போ ஒரு ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது அந்த இடத்துல கரண்ட் மொத்த சர்க்யூட்லயுமே ஒரே கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே வோல்டேஜ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், இங்க ஒரு ரெசிஸ்டர் R1 அப்படின்னு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் அப்படிங்கிறது மாறுது, அதான் V1. இங்க மறுபடியும் வோல்டேஜ் டிராப் ஆகுது, இங்க மறுபடியும் வோல்டேஜ் டிராப் ஆகுது. புரிஞ்சுங்களா? அப்போ 3 டைப் ஆஃப் வோல்டேஜ். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்கு வோல்டேஜ் டிராப் ஆகுது. நார்மலா ஓம்ஸ்ல அப்படி எனக்கு என்ன தெரியும், V is equal to IR அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? V is equal to IR அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல V அப்படிங்கிறது என்ன சார், டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ, V1 plus V2 plus V3. கரெக்டுங்களா? அப்ப V1 அப்படிங்கிறது என்னவா இருக்கும், IR1 இருக்கும். கரெக்டா? அப்ப V2 அப்படிங்கிறது IR2 இருக்கும். அப்ப V3 அப்படிங்கிறது IR3 இருக்கும். அப்ப V எனக்கு என்னவா இருக்கும், V is equal to I R1 plus R2 plus R3. ஏன் அப்படின்னா ஐய காமனா நான் வெளில எடுத்துட்டேன். சார் இந்த R1 plus R2 plus R3 நான் என்ன பண்றேன், இது அடிஷன்ல இருக்கா, ஆட் பண்ணி நான் RS அப்படின்னு வச்சுக்கிறேன். R1 plus R2 plus R3. அப்ப V is equal to I RS. இந்த RS அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை டினோட் பண்ணுது. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா? ஆமா, அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீரிஸ் கனெக்ஷன்ல எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது தொடர் இணைப்பில் உள்ள மின்தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடை எப்படி இருக்கு. ஓகே, தொகுபயன் மின்தடை அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத குறிக்குது. அப்போ when several resistors are connected in series, நிறைய ரெசிஸ்டர்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் the sum of the individual resistance. சிம்பிள். ஓகே, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, ஒரு நிறைய ரெசிஸ்டர்ஸ் சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கும் போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸோட சம், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்க ஒரு நோட் இருக்கு பாருங்க, the value of equivalent resistance in series connection will be greater than each individual. ஆமா, கரெக்டா? இப்போ நான் வந்துட்டு 2 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு 3 இட்லி சாப்பிட்றான். கரெக்டுங்களா? அப்போ ஓவராலா வந்துட்டு சாப்பிட்டது வந்து 5 இட்லி. கரெக்டா? அப்போ அதை ஏன் கூட கம்பேர் பண்ண போது, இண்டிவிஜுவல் கூட கம்பேர் பண்ண போது அதிகமாக தானே இருக்கு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க, will be greater than the individual resistance. எல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? எஸ். சரியா? அடுத்து பார்க்கலாம். சோ இன்னொரு கனெக்ஷன் சொன்னா பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா, ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அப்படின்னு சொன்னா பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள். அது தொடர் இணைப்பு, இங்க பக்க இணைப்பு, பக்கம் பக்கமா இணைச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா அங்க என்ன பார்த்தோம் சார், அங்க கரண்ட் ஃபுல்லா ஒரே கரண்ட் தான் சார் பாஸ் ஆகும். இந்த இடத்துல கரண்ட் வேரி ஆகும், வோல்டேஜ் அப்படியே இருக்கும். புரிஞ்சுங்களா? கரண்ட் வேரி ஆகும், வோல்டேஜ் அப்படியே இருக்கும். சரியா? அப்போ கரண்ட் I1 I2 I3 அப்படின்னு 3 கரண்ட் இருக்கு. R1 R2 R3. I1 அப்படிங்கிறது என்னது, V by R1. புரிஞ்சா? அதே மாதிரி I2 போட்டுக்கலாமா, V by R2, I3 V by R3. கரெக்டா? அப்போ டோட்டலா I என்னவா இருக்கும், I is equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா, சம்ம பண்ணுமா, I is equal to I1 plus I2 plus I3. இதெல்லாம் நீங்க டைரக்டா போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போறதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும். ஓகே, எக்ஸாம்ஸ்ல போய் இதை பண்ணிட்டு இருக்க கூடாது, டைரக்டா போட்டுக்கணும்.
1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. சரிங்களா? ஸோ இந்த 1 by R1 1 plus 1 by R2 plus 1 by R3 அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சது? அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சுன்னா I into RS அப்படின்ற கிடைச்சது. இந்த இடத்துல V into 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது அதை தான் நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா RE அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். RE அப்படின்றது எதை டினோட் பண்ணுது? R1 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 டினோட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ I will be equal to VI V by RP அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஓகே. ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல், அதாவது பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாகிகளின் தொகுபயன் மின்தடை எவ்வளவு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா when a number of resistors are connected in parallel. எப்போ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், அதாவது நிறைய ரெசிஸ்டர்ஸ் பேரலல் கனெக்ட் பண்ணிருக்கும் போது the sum of reciprocal of the resistance. புரிஞ்சா? reciprocal of the resistance. இப்போ நம்ம R ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? 1 by R தான் போடுறோம். R அப்படிங்கறத 1 by R ன்னு போடுறோம்ல. அப்போ reciprocal of the resistance, sum of the reciprocals அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸோட ரெசிப்ரோக்கலோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். எது ஈக்குவலா இருக்கும்? தொகுபயன் மின்தடை. புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல RP அப்படிங்கிறது அதை தான் டினோட் பண்ணுது. RE ன்னு போடலாம், RP ன்னு போடலாம். RE is also effective resistance, RP is also effective resistance. Whatever the term is, என்ன வேணாலும் term இருக்கலாம். புரிஞ்சா? But it denotes effective resistance. புரிஞ்சுங்களா? அப்ப the value of equivalent resistance in parallel connection will be lesser than the individual resistance. இப்போ என்ன சொல்றாங்க புரியுதா? அந்த இடத்துல வந்துட்டு டோட்டல் சம், அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் விட அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட கம்மியா இருக்கும். புரிஞ்சுங்களா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் will be lesser than the individual resistance. அவ்வளவுதான். Thank you.